இரண்டு டிவிஷன்லயே ஏ அண்ட் பின்னு 2 டேர்ம் எடுத்துக்கிறோம். அதுக்கு அதை வந்து டிவைட் பண்றதுக்காக இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படிங்கிற ஒரு டேர்மை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. ஸோ இசட்டோட அப்சல்யூட் எரரோட சேர்த்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ இதுல இந்த என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து ஏ அப்படிங்கறத வெளியே எடுக்கிறோம், பேலன்ஸ் எழுதுறோம். லைக்வைஸ் இங்கே பி அப்படிங்கிற டேர்மை வெளியே எடுக்கிறோம், பேலன்ஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஏன்னா இங்க பி டேர்ம் இல்ல, ஸோ பை பி. இங்க ஏ டேர்ம் இல்ல, ஸோ வந்து பை ஏ போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியும் அப்படின்னா இங்க கீழே அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மை நியூமரேட்டருக்கு மாத்திரம். ஸோ டினாமினேட்டர்ல பவர்ல 1 இருக்கிறதா மீனிங் தானே. ஸோ இது வந்து பவர் நியூமரேட்டர்ல போகும்போது என்ன ஆகும், -1 ஆகும். -1 வச்சு மேல போகும்போது ஆகும். ஓகேவா? ஸோ பைனாமியல் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 plus h the whole power n is equal to, அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 plus அதாவது இந்த பவர் டேர்மை இங்க உள்ளாடி வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எழுதிக்கலாம் 1 plus nx. ஸோ இந்த டேர்ம் இந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷனை தான் நாம வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? therefore z plus or minus del z is equal to, so a by b தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் z. so z into 1 plus or minus del a by a into 1. ஸோ இந்த மைனஸ் வந்து உள்ளாடி வரும். ஸோ நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் பிளஸ் டெல் பி பை பி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? therefore என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே z அப்படிங்கிற டேர்ம்னால டிவைட் பண்ணிக்கிறோம். therefore z by z plus or minus del z by z is equal to z by z into இந்த டேர்ம். ஓகேவா? இந்த டேர்ம் பை z அது நம்ம காமனாவே பை z ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். ஸோ கேன்சல் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1 plus or minus del z by z is equal to 1 plus or minus. ஸோ இந்த டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு இது, நெக்ஸ்ட் டேர்ம் இன்டு இது, லைக்வைஸ் இது இன்டு இது, இது இன்டு இது. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் இருக்க ப்ராடக்ட் டேர்ம் என்னன்னா இருக்கிறத வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப 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 ஸ்மால் வேல்யூ. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டாம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணி பேலன்ஸ் எல்லாத்தையுமே இங்க எழுதிக்கிறோம். இங்கேயுமே இந்த 1 கேன்சல் ஆகலாம், 1 கேன்சல் ஆகலாம், பிளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? பேலன்ஸ் del z by z is equal to del a by a. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், என்ன அப்படின்னா இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் பிளஸ் பிளஸ் del b by b. ஸோ ஏன் பிளஸ் போட்டிருக்கோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி எரர்ஸை வந்து ஆட் பண்ண மட்டும்தான் முடியும், நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிளஸ் டேர்ம் மட்டும்தான் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ பிளஸ் del b by b. ஓகே.